அக்கா அக்கா இத வந்துட்டேன். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? அந்த பாண்டிச்சேரிக்காரங்க முன்னாடி என் மானமே போச்சு. அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கலனா என்கிட்ட ஒரு போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்லக்கா. என்னக்கா நீ? ஐயோ, என்கிட்ட ஏன்டா அப்படி கத்துற? நேத்து காலையில வரைக்கும் தனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு நான் அந்த இடத்துக்கு போகலன்னு என்கிட்ட இல்லையே. சஞ்சய் வந்து கூப்பிட்டப்போ திடீர்னு ஏதோ வேலை இருக்குன்னு அவன் வெளியில கிளம்பி போயிட்டான். என்னதான் இருந்தாலும் அவன் செஞ்சது தப்பு. வருவாங்கன்னு நானும் கோமதியும் 12 மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தோம், தெரியுமா உனக்கு? அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் போய் அந்த பொண்ணோட அப்பாட்ட விஷயத்த சொன்னோம். அந்த ஆளு என்ன திட்டியே தீர்த்துட்டான், தெரியுமா? வேணும்னு செய்யலன்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இப்ப அதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவனுக்காக பொண்ணு பார்த்தா நம்ம மானம் தான் போவோம். அதோ அவனே வரான். இத பத்தி நீயே அவன்கிட்ட கேளு. என்ன மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தா. போடா போய் என்னன்னு கேளு. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒன்ன மாதிரி படிப்பு அறிவு என்கிட்ட இல்லனாலும் வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவன் நான் கொண்டு வந்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கலனா வெளிப்படையா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்படி எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? பாம்பும் சாகல கம்பும் உடையலங்கிற மாதிரி இருக்கு நீ பண்ற காரியம். எதுவா இருந்தாலும் வாயை திறந்து. மாமா ப்ளீஸ், ஒன்னும் பேச வேண்டாம். எனக்கு தலைவர். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாருகிட்ட எப்படி பேசினா அந்த விஷயம் முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியும். அட மாமா, நீங்களா? உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். அதனால தான் உன்னை தேடி வந்தேன். வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். வாங்க. உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல? என்னம்மா சொல்றது? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து போச்சு. யாருக்குற சொல்லி என்ன ஆக போகுது? இப்ப நான் வந்தது உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக. நீ என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. நீங்க என்ன சொல்ல வரீங்க மாமா? ராகவனுக்காக நான் 2-3 சம்பந்தம் கொண்டு வந்தேன். அவன் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போவும் நீங்க 2 பேரும் பாத்துக்கிறதாவும் பேசிக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நாங்க பாத்துக்கிறது உண்மைதான். அதனாலதான் வேற யாரையும் பார்க்காம நேர ஒன்ன பார்க்க வந்தம்மா. நீ அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும். எங்க அக்கா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாம தான் நான் உன்னை பார்க்கவே வந்தம்மா. அம்மா தான் உங்களை இங்க அனுப்பி வச்சாங்களா மாமா? இல்ல, அக்கா எதுவுமே சொல்றதில்ல. யாரும் இல்லாத நேரம் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. வயசான காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்தை பண்ணிக்கன்னு நீ அவங்கிட்ட சொல்லணுமா. உன் பேச்சு அவன் கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இந்த விஷயத்துல உன்னை தவிர யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்பா. இன்னொரு முக்கியமான விஷயமும் உன்கிட்ட சொல்லணுமா. நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கமா. 3 வருஷம் ஆச்சுல. எவ்வளவு காலம்தான் நீயும் தனியா இருக்க போற? நடந்தது நடந்து போச்சு. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. ஒரு கெட்ட கனவை நினைச்சு எல்லாத்தையும் மறக்கிறதா நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லதுமா. இதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காகமா நான் வந்தேன். இது எல்லாத்தையும் என்னோட வேண்டுகோளா நீ எடுத்துக்கணும். வரட்டுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இவ்வளவு சீக்கிரம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சம்திங் வெரி பர்சனல். எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னா,
எனக்கு தெரியல. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ராகவன் சாருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத வயசுல நான் சில தவறுகளை செஞ்சுட்டேன். ஒருத்தரோட அன்பான வார்த்தைகளை கேட்டு நான் அவனை முழுசா நம்ப ஆரம்பிச்சேன். நாங்க 2 பேரும் ஒருத்தர் தீவிரமா காதலிக்க ஆரம்பிச்சோம். ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு பின்னாடிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என் மனசுல ஏற்படுத்தின காயம் இன்னும் ஆறல. எங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததுக்கு காரணமே அதுதான். கல்யாணத்தை பத்தி நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தது கூட இல்லை. ஆனந்தனை உங்க விஷயமா என்கிட்ட பேசினப்போ என் மனசுல இருக்கிற பழைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணேன். இதை என்னால சொல்லாம இருக்கவும் முடியாது. நான் தான் சொன்னேன்ல, அஞ்சலி நல்ல பொண்ணுடா, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இல்லைன்னா இந்த காலத்து பொண்ணுங்க தன்னுடைய கடந்த காலத்தை பத்தி தைரியமா உங்ககிட்ட வந்து சொல்லுமா? இல்ல, அவதான்டா பொண்ணு. தந்திரமா தன்னை கெடுக்க வந்த காதலன் கிட்ட இருந்து தன்னுடைய கற்ப கிட்ட 21ஆம் நூற்றாண்டோட ஒரு பொண்ணு. இன்னும் எதை யோசிக்காத, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற. நான் தான் சொல்றேன்ல. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுமா. சரக்கே அடிக்காம இருந்த உன் பையன் இப்ப டெய்லி அடிக்கிறேன். என்னது இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. என்னடா ஓவர்? கஷ்டத்துக்கு நான் குடிக்கிறேன், இன்னும் குடிப்பேன். பாவண்டா எங்க அம்மா. உனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையிலையும் கல்யாணம் நிச்சயமாச்சு. கல்யாணத்தோட முதல் நாள் ராத்திரி கல்யாண பொண்ணு அவ காதலன் கூட ஓடி போயிட்டா. விடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை பார்க்க வந்த எங்க சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து நீ எங்க அம்மாவையும் அவமானப்படுத்தி அசிங்கமா பேசினாங்க. அன்னைக்கு மனசொடைஞ்சு படுத்தவங்க தான் எங்க அம்மா. அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. என்னை பெத்த எங்க அம்மா என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு தாண்டா நான் முடிவு பண்ணேன், என் வாழ்க்கையில இனிமே கல்யாணம்னு ஒண்ணு இல்லைன்னு. டேய், உலகத்திலேயே பெரிய மிஸ்ட்ரி எது தெரியுமா? பொண்ணுதான். அவ எஸ்ன்னு சொன்னா நோன்னு அர்த்தம். ஆனா அஞ்சலி அப்படி இல்லை, அவ நல்ல பொண்ணுடா. என்ன பாக்குறதுக்காக மாமா வந்திருந்தாரு. மாமாவா? எதுக்கு? என்னாலதான் நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுப்பீங்கன்னு உங்க மாமா நம்புறாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த அஞ்சலிய நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? எனக்கு தெரியல விஜி, சொல்ல தெரியல. அஞ்சலி அவளுடைய கடந்த காலத்தை பத்தி எழுதி என்கிட்ட கொடுத்தா. அவ நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனா என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க எனக்குன்னு யாருமே இல்லை. அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அம்மா இருக்காங்க, மாமா இருக்காரு, சஞ்சய் இருக்கான், ஆனந்தன் இருக்காரு. அப்புறம் எல்லாரும் நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறாங்க. ஹெட் ஹெட் ஐ ஐ இயர் மவுத் செஸ்ட்
வெரி குட். ஃபிங்கர். ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஏன் அவன் கூட நீ சுத்திக்கிட்டு இருக்க? உன் மனசுல யார தோக்கடிக்கணும்னு நினைக்கியா? நான் ஏன் உங்களை தோக்கடிக்க போறேன்? வாழ்க்கையில தோத்து தினமும் நான் தானே. இங்க பாரு, இதுவரைக்கும் இந்த ஊர்ல 4 பேர் என்ன மதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மதிப்பை கெடுத்துறாத. அதுவே எனக்கு போதும். இப்படி எல்லா விஷயத்திலும் உங்களை பத்தி மட்டுமே நீங்க கவலைப்படுறீங்க. மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணமா? நான் இங்க ஒரு நடுப்படமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கஷ்டங்களை யார்கிட்ட போய் சொல்றது? இதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாருக்கு நேரம் இருக்கு? நீ வாணு. அப்பா என்னாச்சுப்பா? விஜய் வேண்டாம், அவளை கூப்பிடாத. எனக்கு ஒண்ணு இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதெல்லாம் வேண்டாம். நீ மோகனுக்கு போன் பண்ணி நாளைக்கு இங்க வர சொல்லு. என்ன அம்மா என்ன சொன்னாங்க? என் மனசு உங்க யாருக்குமே புரியலன்னு அம்மா தாத்தா கிட்ட சொன்னாங்க. மனசுனா என்னப்பா? அது கண்ணுக்கு தெரியுமா? அது கண்ணுக்கு தெரியுமா? நான் இப்ப போன்ல பேசும்போது நான் உன் முன்னாடி நிக்கிற மாதிரி தோணுதில்ல? ஆமா. அதுதான் மனசு. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தூங்க. குட் நைட் ரச்சலாம். அனுதானே போன் பண்ண? ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். ராகவா, அம்மா மேல நீ கோவமா இருப்பேன்னு தெரியும். நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. நடந்தது நடந்து போ. அதுக்காக எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லல. இருந்தாலும் நீ மறு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். உன் மாமா சொன்ன பொண்ணதான் கட்டிக்கணும்னு கட்டாயம் இல்ல. உன் மனசுல யாராவது இருந்தா என்கிட்ட சொல்லு. நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். வயசான காலத்துல உன்னை பார்க்க ஒரு ஆளு வேணும் இல்லையாப்பா? அதனாலதான் நான் சொல்றேன். நெஞ்சோரம் புது மோகம்
இது புரியாத புதிரானதே. நாங்க எல்லாருமே என்னைக்கும் உன்னோட நன்மை பத்தி தான் யோசிக்கிறோம். ராகவனுக்கும் உனக்கும் எப்பவுமே ஒத்து வராதுன்னு தெரிஞ்சும் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். இப்ப என்னாச்சு? 2 பேருக்கும் பிடிக்கலன்னு 3 வருஷத்துக்கு முன்னால டைவர்ஸ் வாங்கிட்டீங்க. மறுபடியும் அந்த ஆளை பாக்குறதும் பேசுறதுமா இருந்தா இது என்னன்னு எனக்கு புரியல. ராகவனுக்கும் உனக்கும் இப்ப எந்த சம்பந்தம் இல்ல, அதை மறந்துடாத. அண்ணா அது நான் பேச வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டிருக்கோம். இனிமே நாங்க சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும். அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ அவங்கிட்ட என்னன்னு போய் கேள்றா. நான் போய் அவனை பாக்குறேன். மோகன், பெங்களூர்ல இருந்து எப்ப வந்தது போனதெல்லாம் இருக்கட்டும். என் தங்கச்சியா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. சட்டப்படி தானே 2 பேரும் பிரிஞ்சுங்க. அதுக்காக எந்த நஷ்டீடும் உன்கிட்ட கேட்கலையே. அது எங்களோட நல்ல மனசு. சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு? பேசாத, எதுவும் பேசாத. அவளுக்கு இனிமே எந்த தொல்லையும் பண்ணாம இருந்தா போதும். அவளுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? நான் சொல்றதை கேட்டுக்க. மறுபடியும் இந்த மாதிரி நடந்து நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மோகன், ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? என் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுத்ததெல்லாம் மரியாதை வேற வேணுமா உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்கல, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போ.
அதுக்காக மத்தவங்கள பைத்தியக்காரன் ஆக்காத. அவனை மருந்து சாப்பிட வேணாம் நான் தான்டா சொன்னேன். அதானே இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்னாச்சு தெரியல டாக்டர். காலையில வீட்ல இருந்து கிளம்பினாரு. விஜயலட்சுமிக்கும் அவனுக்கும் ஏதாவது? இப்ப அடிக்கடி மீட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை தான் காரணம். நல்லா தூங்கிட்டோம், நடுவில் எழுப்பிடாதீங்க. நான் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போயிடுறேம்மா. அம்மா, அவருக்கு என்ன ஆச்சுமா? அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஓ, ஒரு வழியா இங்கேயே வந்துட்டீங்களா? சஞ்சய், அனாவசியமா ஏமா இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் தூங்குறதுக்கு மருந்து கொடுத்திருக்காங்க. சரி, நான் கிளம்புறேம்மா. அனு வரலையா? ஸ்கூலுக்கு போயிருக்கா. நீங்க விஜயலட்சுமி தானே? ஆமா. அஞ்சலி, உங்களை பத்தி அவர் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வரேன். நானும் அவரை பார்க்க தான் போறேன். ராகவன் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் போகும்போது தூங்கிட்டு இருந்தாரு. அவரோட அம்மா தான் பாவம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த வயசான காலத்துல கஷ்டப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ போய் அவங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சிடுவியே. எல்லாம் தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கா. விஷயத்தையும் தெய்வத்துக்கிட்டே விட்டுடாத. நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் நல்லபடியா நடக்கும். இன்னும் அவரு பழைய பொண்டாட்டியோட தான் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியும், அவங்க இப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவசர அவசரமா நாளைக்கு ஆபீஸுக்கு வந்துடாத. 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வா. எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு மோகன் திடீர்னு வந்து ஏதோ சொன்ன உடனே டேய் அவன் கிடக்குறான், விடுறா. அப்புறம் அஞ்சலி விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? இல்ல, இப்ப யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். டேய் கொஞ்சம் சுமாரா. எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். நான் இப்பவே போய் அம்மா கிட்டே மாமா கிட்டே விஷயத்த சொல்ல போறேன். டேய் எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இல்ல. நீயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அண்ணே, அம்மா அம்மா அம்மா. என்னதான் முடிவு சொல்றான் உன்னோட ஃப்ரெண்டு? நீங்க தைரியமா இருங்கம்மா. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாச்சே. விட்டுருவனா? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? ஏன் நடக்காது? ராகவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் சம்மதிச்சீங்கன்னா கல்யாணத்தை உடனே நடத்தலாம். அந்த மாதிரி நடந்தா எங்க சந்தோஷம். இனிமே நாங்க எதையும் யோசிக்கல. அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும். அவ்வளவுதானே சொல்றேன் கேளுங்க. வேற யாரும் இல்ல. பொண்ணு எங்க ஆபீஸ்ல தான் இருக்கா. கோயம்புத்தூர்ல வீடு, நல்ல படிப்பும் அந்தஸ்தும் உள்ள பொண்ணு. சம்பந்தப்பட்டவங்க யாராவது போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாத்துக்கலாம். அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நானும் ஆனந்தும் அவங்க வீட்டுக்கு போய் பேசுறோம். அம்மாத்தான் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, அப்ப நான் வரேன். பொண்ணுக்கு இப்பவாவது நல்ல புத்தி வந்துச்சே. உண்மையிலேயே நாங்க பாக்கியம் செஞ்சவங்க தான்.
எல்லாத்துக்கும் அந்த கடவுள் கிட்ட தான் நன்றி சொல்லணும். இதத்தான் விதி யோகம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம என்னதான் அவசரப்பட்டாலும் இந்த கல்யாணமும் வீடு கட்டுறதும் நடக்கும் போது நடக்கும். நீங்க சொல்றது சரிதான். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இவ்வளவு நாள் அவ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதத்தானமா விதின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட தலையில எங்க ராகவன்னு எழுதி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி அவ வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? மேற்கொண்டு நாங்க மாப்பிள்ள பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன். நாங்க அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கலங்க. பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, அதான் கேட்டோம். கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும், அவ்வளவுதான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன விஜி? என்னங்க, பெங்களூர்ல இருந்து மறுபடியும் வந்தாங்க. அணுவையை என் கூட கூட்டிட்டு போக அவங்களுக்கு சம்மதமா? அந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்பாவும் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே சுத்தமா புரியல. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? உங்க அப்பாவும் மகனும் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் செய்வாங்க. இனிமேலும் யோசிச்சுட்டு இருக்காத. இந்த கல்யாணத்தை சம்மதிக்கிறது தான் நல்லது. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்பாக்கு 2 அட்டாக் வந்திருக்குங்கிற விஷயத்த நான் அடிக்கடி மறந்துடுறேன். 3வது அட்டாக் வர நான் காரணமா இருக்க கூடாது. எனக்கு சம்மதம் சொல்லிடுறேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹலோ, இந்த ராத்திரில எங்கப்பா போற? ஏய், நீதானா? என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? என்னாச்சு? என்ன விஷயமா இருந்தா என்ன, அதான் வந்துட்டியே. சரி, உள்ளவா. பாய திறந்து ஏதாவது பேச போறியா இல்ல இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க போறியா? விஜி போன் பண்ணிருந்தா. ஓ, அதானே பார்த்தேன். சரி, இதுல என்ன புதுசா? நீ அவளும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் பண்ணிட்டே தானே இருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்லைண்ணே. விஜயோட அப்பாவும் அவ அண்ணனும் சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அணுவையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? சந்தோஷமான விஷயம் தானே. இதோட உன் ப்ராப்ளம்ஸும் தீர்ந்துரும். இனிமே நீ தைரியமா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். ஹாப்பி. அந்த பொண்ணு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும்டா. அது இல்லைண்ணே, விஜய் அணுவும் அவ்வளவு தூரம் போறாங்கன்னு. நடுராத்திரில வந்து ஏன்டா இப்படி? அவங்க போறதுதான் உன் பிரச்சனைனா இப்பயே கூப்பிட்டு உன் கூட தங்க வச்சுக்க. ஏன் உங்க உயிரை வாங்காத. என் பொண்ணு அவ்வளவு தூரம் போயிட்டா அவளை நான் பார்க்கணும்னா கூட. நீ இந்த மாதிரி கண்டதையும் நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. தூங்காம உடம்ப கெடுத்துக்காத. போய் தூங்கு போ. ரெண்டு கட்டிங் அடிச்சுட்டு நிம்மதி பார்த்தா அதுவும் போச்சு. தனியா வண்டி ஓட்டிட்டு போயிடுவேல, நான் வரணுமா? ராகவா, ஹலோ, விஜயலட்சுமியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வேலைக்கு வரலையா? ஓகே.
ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ, விஜயலட்சுமி கிட்ட கொஞ்சம் பேசணும். லாங் லீவா? அண்ணே, கொஞ்சம் ரூம் வரீங்களா? கொஞ்ச நாளா ராகவன் சார் மூட் அவுட் ஆன மாதிரியே இருக்காரு. என்ன விஷயம்? என்ன அவசரமா கூப்பிட்ட? என்னடா ப்ராப்ளம்? விஜி கொஞ்ச நாளா பேங்க்குக்கு போகலையா? இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தப்போ லாங் லீவ்னு சொன்னாங்க. அவ நிறைய லீவு பேலன்ஸ் வச்சிருப்பாடா, அதான் லீவ் எடுத்திருப்பா. அதுவும் தப்பு. ஃபோன் பண்ணியும் பேச முடியல. சரி, அவளுக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ற? எனக்கு ஒரு இடமும் புரியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு சம்மதம் கேட்டா நீ சம்மதமும் கொடுத்துட்ட. இனிமே அவளாச்சு அவ வாழ்க்கையாச்சுன்னு விட்டு தொலைக்க வேண்டியது தானே? இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏன்டா தொல்லை பண்ற? ஆண்டவா, கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போனாதான் இவன் திருந்துவான்னு நான் நினைக்கிறேன். என்ன ஞாயிற்றுக்கிழமை விஜிக்கு கல்யாணமா? கல்யாணம் ஆயிட்டா விஜி அமெரிக்கா போயிடுவா, கூட அனுபவியும் கூட்டிட்டு போயிடுவா. என் குழந்தை அப்புறம் இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னு. சரி, நீ உன் சீட்டுக்கு போ. உங்களுக்கு தெரியாததில்ல, தெய்வத்தோட அருளாலதான் என் மகன் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. அன்னைக்கு அவளோட கல்யாணத்தை என்னால நடத்த முடியாம போயிடுச்சு. ஆனா இப்போ பிரம்மாண்டமா நடத்த போறேன். அதான் என் ஒரே ஆசை, என் மான பிரச்சனையும் கூட. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 3வது அட்டாக்கோ 300வது அட்டாக்கோ எனக்கு வந்தாலும் கவலை இல்லை. ஹலோ விஜி. அம்மா இல்லப்பா, இது நானு. அனுவா, என்னடா? அம்மாக்கு கல்யாணமா? கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க அமெரிக்காக்கு போறோம். கல்யாணத்துக்கு நீங்க வரலையா? அம்மா எங்க? இங்கதான் இருக்காங்க, இதோ குடுக்குறேன்.
ஹலோ. கல்யாண பத்திரிகை கிடைச்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கல்யாணம் ஆன உடனேயே நீயும் அனுவும் அமெரிக்கா போயிடுவீங்கல்ல? அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாது இல்ல? நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன விஷயம் சொல்லுங்க. அது உன்னையும் குழந்தை பார்க்கணும். என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? வேண்டாம், இதெல்லாம் சரியா வராது. 3 நாளைக்கு அப்புறம் நான் வேற ஒரு ஆளுக்கு மனைவியாக போறவ. வீணா வீணா எதுக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்? வேண்டாம். ஹலோ. நான் தான். என்னையும் அணுவையும் பார்க்கணும்னு நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கல்ல. உங்களை பார்க்கணும்னு அணுவும் ஆசைப்படுறா. நாங்க வரோம். மனசின் காயமே அழகே ஆறுமோ உயிரில் தேங்கிடும் நினைவும் ஓராயிரம். மனசின் காயமே அழகே ஆறுமோ உயிரில் தேங்கிடும் நினைவும் ஓராயிரம். பல பாதை போனால் என்ன, நதி சேரும் கடலில் தினம் வழி போக்கன் போகும் தடம் அறியா பாதை தினம் அழ வைத்து பார்த்தாயன்பே. கண்ணீரில் மூழ்கும் கண்கள் வலி கூட நெஞ்சில் சுகம். மனசின் காயமே அழகே ஆறுமோ உயிரில் தேங்கிடும் நினைவும் ஓராயிரம்.
ஓராயிரம். வெளுத்தாலும் மேகம் தினம் ஒரு நாளில் மழையை தரும். அடி நெஞ்சில் ஆசை கொண்டும் மறைத்தாய சரியா சகி. எதற்காக இருவேடமே பொறுக்காது என் உள்ளமே. ஓடோடி வா நீ முன்னே. மனசின் காயமே அழகே ஆறுமோ. உயிரில் ஏங்கிடும் நினைவும் ஓராயிரம். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எப்பவுமே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கு. இல்ல விஜய்? அது புரியறதுக்குள்ள நம்ம பிரிய வேண்டியதாயிடுச்சு. அப்பா, அம்மா அழுறாங்க. நீங்களும் அழறீங்க. எதுக்காக இப்படி ரெண்டு பேரும் அழறீங்க? நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் உட்காந்துக்கிட்டுமாப்பா? இனிமே அப்படி உட்கார முடியாம போயிடுச்சுன்னா மனசின் காயமே அழகே ஆறுமோ. உயிரில் தேங்கிடும் நினைவும் ஓராயிரம். மனசின் காயமே. வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்திடுங்க, நாங்க நடந்து போய்க்கிறோம்.
அமெரிக்காவுக்கு போறோம். வேண்டாம், போக வேண்டாமா? எனக்கு நீங்க 2 பேருமே வேணும். ப்ளீஸ் மா, ப்ளீஸ் பா. அம்மா